வணக்கம். சிசேரியன் முடிஞ்சதும் அந்த முதல் சில மணி நேரம் எப்படி இருக்கும்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் உங்கள ரொம்ப கவனமா கண்காணிக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்துல என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பயம் போயிடும். அத பத்தி தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க. சிசேரியன் முடிஞ்ச உடனே நம்ம குடும்பத்தினர் எல்லாம் நம்மள பார்க்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நேரா வார்டுக்கு போக மாட்டோம். முதல்ல நம்மள ரெக்கவரி ரூம்னு ஒரு தனி அறைக்கு கூட்டிட்டு போவாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாதுகாப்புக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். சரி, அந்த ரெக்கவரி ரூம் எப்படி இருக்கும்? சுத்தி நிறைய மானிட்டர்ஸ், மருத்துவ உபகரணங்கள்லாம் இருக்கும். நர்ஸ்கள் உங்கள பக்கத்திலே இருந்து கவனிச்சுப்பாங்க. ஒரு பாதுகாப்பான சூழல் தான் அது. அதே நேரம் ஆபரேஷன் முடிஞ்ச களைப்புல நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் எமோஷனலா கூட இருக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம் தான். திடீர்னு உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் வரலாம், பல்லெல்லாம் டக் டக்குன்னு அடிச்சுக்கும். இத பார்த்து முதல்ல பயந்துராதீங்க. இது ஆபரேஷன் தியேட்டர் ரொம்ப கூலா இருந்ததாலையும் உங்களுக்கு கொடுத்த ஸ்பைனல் அனஸ்தீசியா மெடிசனாலையும் வர்ற ஒரு சாதாரண சைடு எஃபெக்ட் தான். இதனால எந்த பாதிப்பும் இல்ல, கொஞ்ச நேரத்துல தானாவே சரியாயிடும். சரி, இப்போ உங்களோட முதல் பாதுகாப்பு சோதனைகளை பத்தி பார்க்கலாம். நீங்க பாதுகாப்பா தேறி வர்றீங்களான்னு உறுதிப்படுத்திக்க ஒரு நர்ஸ் உங்க கூடவே இருந்து சில முக்கியமான செக்கப்ஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல உங்க பிபி, ஆக்சிஜன் லெவல் மாதிரியான முக்கியமான விஷயங்களை ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் வச்சு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு 15ல இருந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை செக் பண்ணுவாங்க. இது மூலமா உங்க உடம்பு ஸ்டேபிளா இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான செக். ஒரு நர்ஸ் உங்க வயித்துல நல்ல அழுத்தம் கொடுப்பாங்க. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆமா, இது கொஞ்சம் அசௌகரியமா தான் இருக்கும். ஆனா உங்க பாதுகாப்புக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இத ஃபண்டல் செக்னு சொல்லுவாங்க. அப்படி ஏன் வயித்துல அழுத்துறாங்கன்னு பார்த்தா, டெலிவரிக்கு அப்புறம் சிலருக்கு அதிகமா ரத்தப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த செக். உங்க கருப்பை கரெக்டா சுருங்கி ஒரு கெட்டியான பந்து மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா ரத்தப்போக்கு ஏற்படாது. சோ இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான். இப்போ உங்க கால்கள் ஸ்பைனல் அனஸ்தீசியாவோட எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும் போது உங்க கால்கள் ரெண்டும் ரொம்ப கனமா அசைக்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஒரு மணல் மூட்டைய கட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுவும் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்தான், பயப்பட தேவையில்லை. பொதுவா இந்த மயக்க மருந்தோட தாக்கம் குறைய 2லிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். முதல்ல கால் மரத்து போயிருக்கும். அப்புறம் மெதுவா ஒரு மாதிரி கூச்ச உணர்வு, அதாவது பின்ஸ் அண்ட் நீடில்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்தான் கால் விரல்களை அசைக்க முடியும், பாதங்கள்ல உணர்ச்சி வரும். கடைசியா முழுசா இயங்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆபரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கணும்னு. அது ஒரு தப்பான கருத்து. உண்மையில நீங்க மெதுவா உங்க பாதங்களை அசைக்கணும். ஒரு கார்ல ஆக்சிலரேட்டர் அழுத்துற மாதிரி மெதுவா உங்க பாதங்களை முன்னாடியும் பின்னாடியும் அசைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரத்தம் உறைஞ்சி கட்டியாகிறத தடுக்கும். சரி, அடுத்ததா வலி. வலி வந்த பிறகு மருந்து கொடுக்கறத விட வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான் இப்போதைய நவீன மருத்துவ முறை. இதுக்கு லேபர்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வழிமுறையை பயன்படுத்துறாங்க. வலி அதிகமாகாம பாத்துக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இதுக்காக சில வழிகளை பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு மலக்குடல் வழியா கொடுக்கப்படுற சப்போசிட்ரிஸ், இது ரொம்ப நேரம் வலி இல்லாம பாத்துக்கும். அப்புறம் கையில போட்டிருக்கிற ஐவி ட்ரிப்ஸ் மூலியமா உடம்புக்கு தேவையான தண்ணியும் மருந்துகளும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்படி டைம்க்கு மருந்து கொடுத்து வலி அதிகமாகாம பாத்துப்பாங்க. நம்ம ஊர்ல வலிய பொறுத்துக்கிட்டாதான் வலிமைன்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. அது சுத்தமா தப்பு. உண்மையிலேயே நீங்க வலியை கரெக்டா மேனேஜ் பண்ணாதான் உங்களால சீக்கிரமா எழுந்து நடக்க முடியும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதும் சுலபமா இருக்கும். அதனால வலியை பொறுத்துக்காதீங்க. டாக்டர் சொல்றபடி வலி நிவாரணிகளை எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள். ஆபரேஷனுக்கு அப்புறம் உங்க கிட்னி, செரிமான மண்டலம் எல்லாம் சரியா வேலை செய்ய ஆரம்பிக்குதான்னு டாக்டர்ஸ் எப்படி செக் பண்ணுவாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். உங்க கிட்னி சரியா வேலை செய்யுதான்னு தெரிஞ்சிக்க ஒரு சிம்பிளான வழி இருக்கு. உங்களுக்கு ஒரு யூரின் டியூப், அதாவது கேத்தீட்டர் போட்டிருப்பாங்க. அது வழியா வெளியே வர்ற யூரின் அளவை வச்சு தான் உங்க உடம்போட ஆரோக்கியத்தையே கணிப்பாங்க. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 ml. 1 மணி நேரத்துக்கு 30 மில்லிக்கு மேல யூரின் போச்சுன்னா உங்க கிட்னி சூப்பரா வேலை செய்து உங்க உடம்பு நல்ல நிலையில இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஆபரேஷன் நடந்ததால உங்க செரிமான மண்டலம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சின்ன தூக்கம் போட்ட மாதிரி மெதுவா வேலை செய்யும். இதனால தான் முதல்ல வெறும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்வாங்க. உங்க செரிமான மண்டலம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சான்னு டாக்டர்ஸ் எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, உங்க வயித்துல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கேட்பாங்க. அப்போ குடுகுடுன்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தம் கேட்டாதான் ஓகே, இப்போ நீங்க மெதுவா மத்த ஆகாரங்களை சாப்பிடலான்னு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. அவசரப்பட்டு ஹெவியா சாப்பிட்டா வயிறு பிரச்சனை ஆகிடும். ஓகே, இப்போ நீங்க ரெக்கவரி ரூம்ல இருந்து நார்மல் வார்டுக்கு வந்தாச்சு. இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அறிகுறிகள் தெரிஞ்சா உடனே நர்ஸ் கிட்ட சொல்லணும்னு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம்.
இங்க இருக்கிற அறிகுறிகள்ல எது ஒண்ணு தென்பட்டாலும் நீங்க தயங்காம உடனே நர்ஸ கூப்பிடணும். உதாரணமா 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு மெட்டர்னிட்டி பேட் ஃபுல்லா நனைஞ்சா, இல்லனா எழுந்து உட்காரும்போது தலை சுத்தி கண்ணு இருட்டானா, இல்லனா தையல் போட்ட இடத்துல மருந்துக்கும் கட்டுப்படாத அளவுக்கு வலி இருந்தா உடனே சொல்லணும். பாருங்க, சிசேரியன்ல இருந்து மீண்டு வர்றது ஒரு பயணம் மாதிரி. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த பயணத்தை நம்பிக்கையோட கடக்கலாம். உங்க உடம்புக்கு தேவையான ஓய்வையும் கவனிப்பையும் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. அது நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு பெரிய பரிசு.